காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். அடுத்தடுத்த அப்டேட்களால் திணறவிட்டு வந்த கோட் படக்குழு சஸ்பென்ஸ்கள் மூலம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிற செய்து வருகிறது. இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு. அரசியலில் பிஸியாக உள்ள நடிகர் விஜய் சினிமாவிலோ தி கோட் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களை பிஸியாக வைத்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜயுடன் பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, மீனாட்சி சௌதாரி என ஒரு நட்சத்திர பட்டாளமே இணைந்துள்ளது. அதிலும் விஜயின் அதிகாரப்பூர்வ என்ட்ரிக்கு பின்னர் வெளியாகும் திரைப்படம் என்பதால் படத்தின் மீது கூடுதல் எதிர்பார்ப்பும் உள்ளது. தொடக்க முதலே திரைப்படம் டைம் டிராவலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டு வருவதை கணித்துவிட்டனர் ரசிகர்கள். இந்த சூழலில் படத்தின் பாடல்கள் வெளியாகி விமர்சனங்களுக்கு உள்ளானது. தொடக்கத்தில் வந்த விசில் போடு பாடல் அவ்வளவு வைபாக இல்லை என கூறிய சிலர் ஸ்பார்க் பாடலை சரமரியாக விமர்சித்து விட்டனர். டிஏஜிங் சரியில்லை, பாடலிலேயே ஸ்பார்க் இல்லை என விமர்சனங்கள் அடுக்கப்பட ட்ரெய்லர் மீது மொத்த எதிர்பார்ப்பும் திரும்பியது. பாடலில் பெற்ற விமர்சனங்களை எல்லாம் வைத்து திருத்திக் கொண்டு ட்ரெய்லரில் அதகலப்படுத்தியது படக்குழு. அதிலும் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனியின் ரெஃபரன்ஸ், இளமையான விஜய், கில்லி பட ரெஃபரன்ஸ் காட்சி என விஜய் ரசிகர்களை குஷிப்படுத்தியது ட்ரெய்லர். விஜய் ரசிகர்களுக்கு அப்டேட்டிற்கு குறை வைக்காமல் கவனித்துக் கொண்ட படக்குழு தனியாக பிரஸ் மீட் நடத்தியும் தங்கள் பக்கம் கவனத்தை ஈர்த்தனர். இப்படி அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்து வந்த படக்குழு 4வது பாடலையும் வெளியிட்டது. ஆனால் கோட் திரைப்படத்திற்கும் பாடலுக்கு 7ஆம் பொருத்தம் போல சின்ன சின்ன கண்கள் பாடலை தவிர மற்ற பாடல்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை என்றே சொல்லலாம். இருப்பினும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை சஸ்பென்ஸ் மூலம் கூட்டிக் கொண்டே வருகிறது படக்குழு. படத்தில் தோனியின் ரெஃபரன்ஸை கண்டு கௌரவ வேடத்தில் தோனி நடிப்பாரோ என பலர் யூகித்து வர, நடிகர் அஜித் படத்தில் இடம்பெற வாய்ப்புள்ளது என ரசிகர்களை பூரிப்படைய செய்துள்ளார் வெங்கட் பிரபு. அஜித்தின் குரலோ காட்சியோ படத்தில் இடம்பெறும் என கூறப்படும் நிலையில் விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி அஜித் ரசிகர்களும் குஷியில் உள்ளனர். அதேவேளையில் மொத்தமாக படம் 3 மணி நேரம் என கூறப்பட்டுள்ளதால் படத்தின் நீளமும் பேசும் பொருளானது. இப்படியாக ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை கிளப்பி வரும் கோட் திரைப்படம் சறுக்குமா சாதிக்குமா என்பதை செப்டம்பர் 5ஆம் தேதியே தெரிய வரும். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காணத் தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.